தாவீதின் குமாரனாக பிறந்து சிலுவையிலே மரித்து உயிரோட எழும்பின இயேசு, அதுதான் என் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப இயேசு தான் சுவிசேஷம். இந்த இயேசுவாகிய சுவிசேஷத்தை ஆமென் சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேற ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுக வானத்தின் கீழெங்கும் பூமிக்கு மேல் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அதனால இந்த இயேசுவை தான் நீ நம்பவனும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனுடைய பாவத்தில் இருந்தவனை விடுதலையாக்க பாவிகளுக்காக உயிரை கொடுத்தவர், பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணினவர் இயேசுவே அன்றி வேற ஒருவரும் இல்லை. ஆமென். அதனால் எந்த பாவிக்கும், எந்த மனுஷனுக்கும் ஆமென் இரட்சகர் இயேசு மட்டும். இயேசு உலகத்தில் பிறந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக பிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு என்ற பெயரின் பொருள் இரட்சகர் என்றுதான். அப்போ உலகத்தில் பாவ கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எந்த ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு வேண்டுமென்றால் இரட்சகராய இயேசு என்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் நீ காப்பாற்றப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய்.